இந்த வீடியோ பதிவு ஒவ்வொரு மருத்துவர்கள் அண்ட் மருத்துவர்களுடைய பெற்றோர்கள், அதாவது நீட் பிஜி உடைய ரிசல்ட்டை வந்து நேத்து நமக்கு அபிஷியலா நேஷனல் போர்ட் ஆஃப் எக்ஸாமினேஷன் இன் இது மெடிக்கல் சயின்சஸ் நியூ டெல்லியில இருந்து நமக்கு அபிஷியலா கொடுத்துட்டாங்க. ஓகேவா? ஸோ இந்த தேர்வுடைய முடிவை வந்து நம்ம 25ஆம் தேதி எதிர்பார்த்தோம். பட் 25, ஸோ இந்த 24, 25ல இந்த கிருஷ்ண ஜெயந்தி ஹாலிடேஸ்னால நமக்கு நேத்து வந்து அபிஷியலா வந்து வெளியிட்டாங்க. ஓகே, நேற்று இந்த ரிசல்ட் நேற்று நைட்டு வந்ததும் சரி, நிறைய மருத்துவர்கள் ஸோ அவங்களுடைய பெற்றோர்கள் தொடர்ந்து வந்து என்னை காண்டாக்ட் பண்ணி இந்த ரேங்க்குக்கு இந்த பர்சன்டேஜுக்கு எனக்கு ரேடியோ கிடைக்குமா, டேர்ம் கிடைக்குமா, ஓஜி கிடைக்குமா, பிடிஎஸ் கிடைக்குமா, அதுக்கப்புறம் ஜென்ரல் மெடிசன் இந்த மாதிரி கிளினிக்கல் பிரான்ச்சஸ் கிடைக்குமா, தொடர்ந்து வந்து கொரிஸ் கேட்குறாங்க. கண்டிப்பா அதற்கான அப்டேட்டை வந்து நம்ம கூடிய விரைவில் அப்டேட் பண்ணுவோம். பட் இருந்தாலும் நிறைய மேஜரா வந்து நம்ம சில விஷயங்களை வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த வீடியோ பதிவு. தயவு செய்து இந்த வீடியோ ஸ்டார்டிங் டு எண்டிங் வரையும் பாருங்க. அது மாதிரி நம்ம சேனல்ல தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருங்க. அதுவும் முதல் முறையா கவுன்சிலிங் அட்டன் பண்ணக்கூடியவங்க நிறைய விஷயங்களை நம்ம உள்வாங்கிக்கிறணும். அதற்கப்புறம் தான் படிப்படியா வந்து இந்த கலந்தாய்வுல கலந்துக்கிட்டு நமக்கு எந்த மாதிரி சீட்டை வந்து நம்ம எடுக்க முடியும் அப்படின்றத முழுமையா தெரிஞ்சுக்கிற முடியும். ஓகேவா? ஸோ நீங்க பாக்குறது நீட் பிஜி தமிழ். நான் உங்கள் கார்த்திக். பெய்ட் கவுன்சிலிங் சர்வீசஸ். ஸோ நம்ம வந்து பாத்தீங்கன்னா மெடிக்கல் கோர்சஸ்க்கு யூஜியா இருக்கட்டும், பிஜியா இருக்கட்டும், யூனிசெட்டா இருக்கட்டும், எஸ்எஸ்ஆ இருக்கட்டும், ஓவரால் இந்தியாவில் தமிழ்நாட்டில் அதுவும் தமிழ்ல ஒரு 7 வருஷமா மெடிக்கல் கவுன்சிலிங் கைடன்ஸ் சப்போர்ட் பர்சனலா ப்ராப்பரா கொடுத்துருக்கோம். ஸோ தொடர்ந்து 5 வருஷமா பிஜிக்கும் 7 வருஷமா யூஜிக்கும் கொடுத்துருக்கோம். நிறைய டாக்டர்ஸ் வந்து நம்ம கிட்ட வந்து ஜாயின் பண்ணி நிறைய பேருக்கு சீட் கிடைச்சிருக்கு. ஸோ சப்போர்ட் பண்ணி ஃபாலோ பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு அந்த கைடன்ஸ் சப்போர்ட் வேணும் அப்படின்னா கண்டிப்பா நாளைக்கு வந்து நம்ம அதோடைய ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்றோம். நம்மளுடைய காமன் வாட்ஸ்அப் குரூப்பை இப்போதைக்கு நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப்ல உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுடைய மார்க்கை வச்சு அடுத்து உங்களுக்கு ஒரு ஃப்ரீ கவுன்சிலிங் கொடுத்து அதுக்கேற்ற மாதிரியே வந்து நம்ம என்ரோல்மெண்ட் பண்ணி தொடர்ந்து ஒவ்வொரு ரவுண்ட் கவுன்சிலிங் கலந்துக்கிட்டு உங்களுக்கான சீட்ஸ் அந்த என்ன கிளினிக்கல் பிரான்ச்சோ என்ன சப்போஸ் நான் கிளினிக்கலா இருந்தாலும் சரி அதுக்கான ஒரு கைடன்ஸ் சப்போர்ட் நம்ம கொடுப்போம். ஓகேவா? இந்த கவுன்சிலிங்ன்றது ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு இது. ஏன்னா எக்ஸாம்ஸை தாண்டி இந்த கவுன்சிலிங் தான் உங்களுக்கு ஒரு என்ன மாதிரி சீட்டை நம்ம எடுக்க முடியுன்றத உங்களுக்கு தெளிவுபடுத்தக்கூடிய ஒரு சேனலா தான் இந்த சேனல் எப்பவுமே இருக்கும். ஓகேவா? ஓகே, சில மேஜரான பாயிண்ட் வந்து நான் சொல்லிடுறேன். அதாவது நேற்று ரிசல்ட் விட்டாங்க, நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. ஓகேவா? ரிசல்ட் பார்த்ததுக்கு அப்புறம் மெயினா வந்து நிறைய பேர் கேட்டது என்னன்னா, இந்த ஜென்ரல் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனுக்கு 50% வந்து மினிமம். லாஸ்ட் இயர் வந்து மார்க் இருந்துச்சு, இந்த வருஷம் பர்சன்டேஜ் மாறிட்டாங்க. ஏன்னா இந்த வருஷம் வந்து 2 ஷிஃப்டா எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணனால யூனிசெட்டோடைய அந்த ஃபார்முலாவை வந்து இவங்க அடாப்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஏன்னா யூனிசெட்டுக்கு பாத்தீங்கன்னா பர்சன்டேஜ் தான் வந்து எடுத்துக்கிறோம். ஏன்னா எய்ம்ஸ் நியூ டெல்லி தான் இந்த ரிசல்ட்டை ப்ரிப்பேர் பண்ணாங்க அவங்களுடைய அல்காரிதம் யூஸ் பண்ணி. அதே மாதிரியே ஜென்ரலா இருக்கக்கூடிய பிஇடபிள்யூடி டிசபிலிட்டி கேண்டிடேட்ஸ் மருத்துவர்களுக்கு 45%, எஸ்சி எஸ்டி ஓபிசி இன்க்ளூடிங், அதாவது எஸ்சி எஸ்டி ஓபிசிக்கு வந்து 40%. அதே எஸ்சி எஸ்டி ஓபிசில இருக்கக்கூடிய பிடபிள்யூடி அவங்களுக்கும் 40%. ஓகேங்க, இந்த பர்சன்டைல் கம்மியா இருக்கிறவங்க, அதாவது ஓபிசி எஸ்சி எஸ்டில 39% இருக்கேன் சார், நான் எலிஜிபிளான்னு கேட்டீங்கன்னா எலிஜிபிள் கிடையாது. அதே மாதிரி ஒரு ஜென்ரல்ல 50% கீழேயோ, ஜென்ரல் பிடபிள்யூடில ஒரு 44, 43, 42 இருந்தா எலிஜிபிள் கிடையாது. பட் இவங்களுக்கு எல்லாம் என்ன சொல்யூஷன்? ஸோ நிறைய பேர் கேட்குறாங்க 0% வருமா? ஸோ கண்டிப்பா சான்சஸ் இருக்கு. அதாவது லாஸ்ட் இயர் பாத்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த நான் கிளினிக்கல் சீட்ஸ் வந்து நிறைய வந்து வேக்கண்ட் ஆகுது. அதை வந்து 0% குறைச்சா இருக்கக்கூடிய டாக்டர்ஸ் 0%ல இருந்து ஒரு 2, 4, 5, 10 அந்த ரேஞ்சஸ்லாம் வந்து சீட்ஸ் வந்து லாஸ்ட் இயர் வந்து நான் கிளினிக்கலுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. பட் கண்டிப்பா சீட் வேக்கன்சி இருந்துச்சுன்னா ரிவைஸ் பண்ணுவாங்க. பட் சான்சஸ் எப்பவுமே வந்து மார்க், அதாவது மார்க் இருக்கும்போது ரிவைஸ் ஆயிருக்கு, பர்சன்டேஜ் இருக்கும்போது ரிவைஸ் ஆகும். கண்டிப்பா அதோடைய அப்டேட் வரும். இன்னொன்று முக்கியமான சில விஷயங்களை நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இப்ப நேத்து வந்தது வெறும் ரிசல்ட் தான். நமக்கு அடுத்து என்ன பண்ணுவாங்க, நெக்ஸ்ட் ப்ராசஸ் என்ன அப்படின்னா, நமக்கு அடுத்து உங்களுக்கு மெரிட் பொசிஷன், இந்த மெரிட் பொசிஷன் ஃபார் ஆல் இந்தியா 15% ஸ்கோர் சீட்டா, சாரி ஸ்கோர் சீட், அந்த சீட் இப்ப நீங்க வந்து உங்களுக்கு வந்து ஜஸ்ட் ஒரு ஜென்ரல் ரேங்க் தான் வந்து பிளேஸ் பண்ணிருப்பாங்க. இப்ப உங்களுக்குன்னு ஒரு கேட்டகரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து ஒரு ஓபிசி கேட்டகரி, எஸ்சி கேட்டகரி, எஸ்டி கேட்டகரி, ஸோ ஜென்ரலா இருக்கக்கூடியவங்களுக்கு அதுல வந்து எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் இந்த மாதிரி கேட்டகரி வைஸ் இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு ரேங்க் வந்து பிளேஸ் பண்ணுவாங்க. அந்த ரேங்க் வந்து நமக்கு என்டி, அதாவது நேஷனல் போர்டு வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கிருக்காங்க. அதே மாதிரியே ஒவ்வொரு ஸ்டேட் கோட்டானா
இப்ப தமிழ்நாடுக்கு நீங்க தனியா அப்ளிகேஷன் போடணும், ஸ்டேட்டுக்கு அடுத்த கர்நாடகா அந்த ஸ்டேட்டுக்கு நீங்க அப்ளை பண்ணணும். அதே மாதிரி ஆந்திரா, கேரளா இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் தனித்தனியா வந்து அப்ளிகேஷன் போட வச்சு அவங்க தனியா வந்து ஒரு மெரிட் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. ஸோ அது வந்து அதாவது இது நமக்கு நேஷனல் போர்ட்ல இருந்து இண்டிவிஜுவலா ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒரு ரா டேட்டா வந்து அவங்க சென்ட் பண்ணிடுவாங்க. அந்த ரா டேட்டாவையும் இண்டிவிஜுவலா வந்து ஒவ்வொரு டாக்டர்ஸ் அந்த ஸ்டேட்டுக்குள்ள அப்ளிகேஷன் போட வச்சு, ஏன்னா கவர்மெண்ட் கோட்டா மேனேஜ்மெண்ட் கோட்டான்னு தனித்தனியா போட வச்சு இவங்க நேஷனல் போர்ட்ல இருந்து கொடுத்த அந்த டேட்டாவே வச்சு ப்ரிப்பேர் பண்ணி அவங்க ஒரு இண்டிவிஜுவல் மெரிட் லிஸ்ட்டை வந்து கிரியேட் பண்ணுவாங்க. ஓகேவா? அந்த இடத்துல தெளிவா அவங்க போட்டிருப்பாங்க. இத்தனை ப்ராசஸ் நடந்ததுக்கு அப்புறம் தான் கவுன்சிலிங் வந்து நீங்க செப்டம்பர் 2வது வாரத்துக்கு மேல எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடியலாம் அந்த டென்டேட்டிவான இதை வந்து நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ முக்கியமான இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த கேட்டகரி ரேங்க் தெரியாம நம்மளால ஒரு ப்ரெடிக்ஷன் வந்து பண்ணா அது ராங்கா தான் வந்து முடியும். ஏன் அப்படின்னா, இந்த இயருக்கு நமக்கு எவ்வளவு சீட்ஸ் அடிஷனல் சீட்ஸ் ஆட் ஆகுது, அதே மாதிரி புது காலேஜஸ் எதுவும் வருதா, ஸோ அதை செக் பண்ணணும். தென் லாஸ்ட் இயருக்கும் இந்த இயருக்கும் வந்து ஒவ்வொரு கேட்டகரி வைஸ் எவ்வளவு பேர் வந்து முன்னாடி இருக்காங்க. இப்ப எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஓபிசில எத்தனை பேர் லாஸ்ட் இயர் இருந்தாங்க, அதாவது பாஸ் ஆனவங்க எலிஜிபிள் ஆனவங்க எத்தனை பேர், இந்த வருஷம் முதல் ரவுண்ட்ல எத்தனை பேர் எலிஜிபிள் ஆயிருக்காங்க, அதே மாதிரி எஸ்டில, அதே மாதிரி எஸ்டில, அதே மாதிரி ஜென்ரல்ல இத்தனை பேர் பார்த்துட்டு சீட் மேட்ரிக்ஸ் நியூ ஆட் ஆகிறதான்ற செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் ஒரு கன்க்ளூஷனுக்குள்ள வர முடியும். ஸோ அது வரையும் நீங்க வந்து நீங்க எவ்வளவு ஒரு எக்ஸ்பர்ட் யாரை ரீச் பண்ணி நீங்க கட் ஆஃப் வந்து நீங்க கேட்டீங்க அப்படின்னா யாராலையும் வந்து சொல்ல முடியாது, சொன்னாலும் அது ஹோப்ஃபுல்லா இருக்காது. ஸோ இவ்வளவு சொல்லிட்டு நீங்க என்ன சார் நீங்க எதுவுமே சொல்லலை அப்படின்னு கேட்டீங்கன்னா வெயிட் பண்ணுங்க, ஒரு ப்ராப்பரா அனலைஸ் பண்ணி உங்களுக்கு நாங்க அப்டேட் பண்றோம். இன்னும் ஓரிரு நாட்கள்ல முடிஞ்ச வரையும் எந்த ரேஞ்சஸ் வரையும் ஓரளவு வந்து ஒவ்வொரு கிளினிக்குமே ஓரளவு வந்து நமக்கு ஓரளவு சான்சஸ் இருக்கு அப்படின்றத நம்மளால ஜென்ரலா வந்து கணிக்க முடியும். அதை நம்ம அப்டேட் பண்ணுவோம். முக்கியமான இன்னொரு விஷயம் என்னன்னா, நீட் பிஜியோடைய அந்த மெரிட் லிஸ்ட் ஆல் இந்தியா ரேங்க்கும் ஸ்கோர் கார்டும் ஆகஸ்ட் 30 வந்து வெளியிட்டுருவாங்க. ஓகேவா? 30ஆம் தேதி இப்ப வந்து உங்களுக்கு ரிசல்ட் விட்டுருக்காங்க. இன்னும் வந்து ஓரிரு நாட்கள் ஆல் இந்தியா கோட்டாவுடைய அந்த ரிசல்ட் அந்த ரேங்கோட வரும் மெரிட்டோட. தென் உங்களுக்கு ஸ்கோர் கார்டு ஆகஸ்ட் 30 வந்து வெளியிட்டுருவாங்க. ஸோ அதுக்கப்புறம் கவுன்சிலிங்கோட ப்ராசஸ்லாம் இருக்கும். நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. நாளையில இருந்து நம்ம பெய்ட் கவுன்சிலிங் சர்வீசஸ் ஸ்டார்ட் பண்ண போறோம். ஓகேவா? நம்மளுடைய குரூப்பை வந்து ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.